108 ஆம்புலன்ஸில் பணிபுரிய மருத்துவ பணியாளர் டிரைவர் வேலைக்கான நேர்காணல் சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் செயல்பட்டு வரும் 108 ஆம்புலன்ஸில் பணிபுரிய மருத்துவ பணியாளர் டிரைவர் வேலைக்கான நேர்காணல் திருவல்லிக்கேணி கஸ்தூரிபா அரசு மருத்துவமனை வளாகத்தில் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. மருத்துவ உதவி பணியாளர் பணிக்கு 30 வயதுக்குட்பட்ட ஆண் அல்லது பெண், குறைந்தபட்சம் ஓராண்டு அரசு பொது மருத்துவக் கல்லூரியில் பயின்றவர்கள், அவசர சிகிச்சை ஊர்தி டிரைவர் பணிக்கு 23 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண், குறைந்தது 5 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர்கள் மட்டும் நேர்காணலில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேர்முக தேர்வில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் சரிபார்க்கப்படுகிறது. அதன் பின்பு அவர்களுடைய அடையாள அட்டை மற்றும் கல்வி தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்படுகின்றன. இதன் பின்பு அவர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும். அதன் பின்பு அவர்களுக்கு டெக்னிக்கல் டெஸ்ட் எனப்படக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய கேள்வி பதில் போன்ற வைவா மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அது பிறகு கண் பரிசோதனை, அதாவது கலர் பிளைண்ட்னஸ்க்கான ஒரு டெஸ்ட் இருக்கும். அதற்கு பிறகு ஒரு மனிதவளத்துறையினுடைய ஒரு டெஸ்ட் இருக்கும். அது முடிந்த பிறகு அவர்களுக்கு ரோட் டெஸ்ட் எனப்படக்கூடிய சாலையில் வாகனத்தை ஓட்டி காண்பிக்க வேண்டும். இவையெல்லாம் தேர்ச்சி பெற்ற பின்பு இன்று மாலை அவர்களுக்கு ஆஃபர் லெட்டர், அதாவது பணியில் சேர்வதற்கான படிவம் அளிக்கப்படும். 108 ஒரு சேவைன்றதால அது இலவச ஊர்தி, அதை நான் செய்யணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்கேன் சார். இது கிடைச்சா நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் சார். மருத்துவ உதவி பணியாளருக்கு மாதம் 10,536, ஓட்டுநருக்கு 10,091 சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.